ஹலோ டெக்கீஸ் இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல நம்ம ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கெஸ்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க மோர் தென் 18+ இயர்ஸ்க்கு மேலே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு மோர் தென் க்ரோர்ஸ்ல சேலரி ஆனுவல் பேக்கேஜில் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோமே ஃபர்தராக இப்போ ஜாபை குவிட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டார்ட் அப்பை எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பியூர்லி இன்டு த ஐடி அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ண ஸ்டார்ட் அப். இப்போ ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எப்படி இருந்துட்டு இருக்கு, ஸோ அந்த ஸ்டார்ட் அப்லையுமே இப்போ அவங்க ஹையர் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா ஒரு கேண்டிடேட் என்னென்ன மாதிரிலாம் எதிர்பார்த்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன், உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, காலேஜ் முடிச்சு தென் எப்படிலாம் உங்களோட ஜேர்னி இருந்துச்சு, தென் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா வந்து பிஹெச்டி டெக்கில் படித்தேன். 2006 வந்து வெரைசன் கன்சர்னில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஆல் த்ரூ 16 years ஐ வாஸ் வித் வெரைசன். அதுக்கப்புறம் 2.5 years ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அமேசான். லாங் டேர்ம் ட்ரீம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஐ ஷுட் கெட் இன் டு அன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது. ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிட்டிவ் பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் வி ஆர் டூயிங் வெரி ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய உள்ள பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது சர்வீஸ் பேஸ்டா பண்றீங்களா, ப்ராடக்ட் பேஸ்டா பண்றீங்களா, என்னென்ன டெக்னாலஜி பேஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்றீங்க? நம்ம ரெண்டுமே பண்றோம். நம்மளோட விஷன் வந்து மோர் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதில் 2 பெரிய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சர்வீசஸும் பண்ணுறோம். நம்மளை சுற்றி இருக்க கிளைண்ட்ஸ்க்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இருக்க விஷயமே 10 இயர்ஸ்க்கு மேலே ஐடியில் ஒர்க் பண்ண முடியுமாங்கிற டவுட்டாக இருந்திருக்கு. பட் நீங்கள் அதெல்லாம் சேலஞ்ச் தாண்டி நியர்லி 18 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ரோலில் இருந்துச்சு, தென் அப்படியே க்ரோ ஆகி இந்த ஒரு 18 இயர்ஸ் வரப்போ என்ன மாதிரியான ஒரு சீனியர் ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? பை த வே இப்போ கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஓகே, ஃபியூச்சரில் நம்ம எப்படி சேவ் பண்ணலான்ட்டு. கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் அஸ் எ டெவலப்பர் தான். மோர் ஸோ லைக் யூஐயில் சின்ன சின்ன ஜாசி ஒர்க்கில் தான் மை ஃபர்ஸ்ட் ஒர்க் வாஸ் தேர். அதுலேருந்து அப்படியே அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ணி ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஒரு விஷயம் வந்து வாஸ் ஆல் த்ரூ மை கெரியர் வாஸ் அப்ஸ்கில்லிங். ரெகுலர் லேர்னிங் க்ரோயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 1-2 years or 3 years பேஸ்ட் ஆன் த ரோல் லெவல் ஒரு க்ரோத் பார்த்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக ஏதாவது கற்றுக்கும் போது தான் நம்மளுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வி ஷுட் கீப் மூவிங். இதெல்லாம் தான் கெப்ட் மீ க்ரோயிங் ஃபார் லைக் 18 years. அண்ட் ஐ பிளேட் லைக் ஃப்ரம் டெவலப்பர் டில் அ சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர் when I relieved. ஸோ இப்போ 18 இயர்ஸ் எண்ட் ஆஃப் முடிக்கிறப்போ மோர் தென் க்ரோர்ஸில் உங்கள் சேலரி இருக்கப்போ, ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் போகிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது? அந்த அளவுக்கு ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குறாங்களா, ப்ளஸ் எந்த அளவுக்கு நம்மகிட்ட ஹார்டாக எதிர்பார்க்குறாங்க ஸோ அவ்வளோ பேக்கேஜ் போகிறப்போ? எஸ், அது ரொம்ப டஃப் தான். It's not easy cakewalk. It was very tough. I had around 8 rounds of interview to crack through this job in Amazon, right? ஸோ நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்களுமே நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய சேலரியில் இன்டர்வியூ கிராக் பண்ணிருக்கீங்க. பட் நம்ம ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷராக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பேஸ் லெவலில் ஒரு பேக்கேஜ் ஆச்சு கிராக் பண்ணி அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஜாப் எடுக்கணும்னு சொல்லி ட்ரீமோட நிறைய பேர் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆங்கிளில் தே நீட் டு பிகம் ஒரு டெவலப்பர் ஆகணும்னா எந்தெந்த ஏரியாலாம் அவங்க லேர்னிங்கை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டா யூ ஷுட் பிகம் பெட்டர் டெவலப்பராக இருக்கலாம், ஜாப் ஈஸியாக கிடைக்கணும், எந்தெந்த ஏரியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? கண்டிப்பாக வெரி வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ எம் ரெக்ரூட்டிங் பீப்புள் ஆல்சோ இன் ஃபினிட்டிவ். வி ஹாவ் அரவுண்ட் 11-member டீம். இப்போ வி ஆர் ரேம்பிங் அப் வித் மோர் ப்ராடக்ட்ஸ் கம்மிங் இன் அண்ட் சர்வீசஸ் கம்மிங் இன். ஸோ அந்த விதத்தில் வந்து வர ரெஸ்யூமேல நான் என்ன எதிர்பார்ப்பேன், I really do not look at is a fresher or a gap will in the candidate, என்ன ஏது அதெல்லாம் பார்க்க மாட்டேன். The more I look out from them is are they able to think logically? ஒரு விஷயத்தை அவங்களால புரிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா, அந்த விஷயத்தை யோசிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா ஒன்று. அந்த ஆன்சர் பண்ண முடிகிற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் அனதர் திங். இதை தாண்டி தான் வந்து டெக்னாலஜி ஸ்கில். பிகாஸ் மோர் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் கேப் விழுந்தவங்கன்னா வந்து அவங்கள நான் டெக்னிக்கலாக எதிர்பார்க்கறதை விட அவங்களுக்கு அதை சார்ந்த அறிவு இருக்கா அப்படின்றத தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறேன். அந்த விதத்தில் இஃப் தே ஆர் ஏபிள் டு கிராக் த்ரூ தீஸ் ஃபர்ஸ்ட் 2 rounds லாஜிக்கலும் கம்யூனிகேஷனும் பண்ணாவே டெக்னிக்கல் இஸ் கோயிங் டு பி அரவுண்ட் தேர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எதை அவங்க ரெஸ்யூமில் போடுறாங்களோ அதை நல்லா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். It's a easy win through get into a software world. சூப்பர், கிரேட். நிறைய பேருக்கு இருக்க டவுட்டே இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சாதா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேர் வேலை தேடுறாங்க. பட் எல்லாத்துக்கும் இருக்க ஒரு கொஸ்டின், உங்களை மாதிரியான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் எப்படி ஜாப், என்ன போர்ட்டல் யூஸ் பண்றீங்க, எப்படி உங்க ஜாப் இருக்குன்னு வெளியில சொல்றீங்க? பிகாஸ் ஆஃப் எல்லாருமே நாக்ரி, லிங்க்டின் மாதிரியான பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் சைட்ல தேடி போறாங்க. பட் இப்போ உங்களை மாதிரி சின்ஸ் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் அப் என்ன மாதிரி வேஸை யூஸ் பண்ணிலாம் ரெஸ்யூம்ஸை கலெக்ட் பண்றீங்க, என்ன ஹைரிங் விஷயத்தை யூஸ் பண்றீங்க ஸ்ட்ராட்டஜி?
One way is our Unique is our partner concern. So Uniqueல வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்கள டாப் கேண்டிடேட்ஸை வந்து they send it to us. That is one way. Other way is Indeed, LinkedInல போஸ்ட் போடுவோம். We get lot of resumes. ஸோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ வைக்கிறீங்க? மேபி நிறைய பேருக்கு வந்து இப்போ டிகிரி இன்னும் முடிக்காமல் இருப்பாங்க, இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு எனக்கு 50% கீழே இருக்குது, இல்லை எனக்கு இங்கிலீஷில் நிறைய பேர் லேக் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயத்த மெயினாக பார்க்குறீங்க ஒரு கேண்டிடேட்டை ரெஸ்யூமை வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணி ஹையர் பண்ணுறீங்க? ஸோ ஒரு ரெஸ்யூமை நான் பார்க்கும்போது அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எனக்கு வெளியில் தெரியாது, பட் மார்க் பார்ப்போம். இட்ஸ் லைக் ஆர் தே லிட்டில் ஆவரேஜ் ஆர் அபோவ். வெரி லோவாக இருந்தால் ஐ வில் டிஸ்கார்ட், right? Others project பார்ப்போம். And their qualification plays a role. கண்டிப்பாக அவங்க குவாலிஃபிகேஷன் வந்து நாங்கள் பார்ப்போம். அண்ட் இஃப் தே ஹாவ் டன், அவங்க குவாலிஃபிகேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இஃப் தே ஹாவ் டன் சம்திங் வித் ஐடி டெக்னாலஜி, கண்டிப்பாக அதை ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் நான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் வென் தே கம் ஹியர், நான் எதிர்பார்க்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது கூட வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் ஃபுல்லாக சூப்பராக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றதில்ல. இங்கிலீஷ் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். பட் நான் சொன்ன மாதிரி இஃப் தே ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் இட் வெல், தே வில் பி ஏபிள் டு டூ இட் வெல். ஸோ இந்த என்விரான்மெண்ட்குள்ள ஜெல் ஆகி ஒரு விஷயத்த தெரியுது தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றத தான் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஸோ ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வரும் ஐடி கம்பெனிஸில்? மோர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரோல் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து நான் தனியாக ஒரு டெவலப்பர், ஒரு டெஸ்டர், ஒரு டெவாப்ஸ் கை எல்லாத்தையும் வைக்க முடியாது இல்லையா? ஸோ ஐ ஹாவ் அ டெக்னிக்கல் டீம், ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் டீம் வேர் தே கேன் கைடு த டீம் வித் ஆல் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு கோர் ஆஃப் எ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஒரு பேக் அண்ட் டெவலப்பர், ஒரு யூஐ டிசைனர், எனக்கு இவங்க இருந்தால் இஸ் மோர் தென் எனஃப். இவங்க எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு நாலேஜை வந்து ஒருத்தரால் கற்றுக்க முடியும்னா அவங்கள நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெக்ரூட் பண்ணுவேன். மேபி அவங்க படித்த டெக்னாலஜி வந்து பேக் எண்டாக இருக்கலாம், ஆனால் இஃப் தே ஹாவ் அ எபிலிட்டி டு லேர்ன் ஃப்ரண்ட் எண்ட் and do become a full stack developer, this is the place that they can live and come and work happily. ஸோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சைடில் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, ஹெச்ஆர் இருக்குது, ஸோ அதே மாதிரி ஃபர்தராக மற்ற ரோல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரோல்ஸ்க்கும் ஹையரிங் ஃபேஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இண்டியட் தேவைப்படுங்களா இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்? டு பி ஃப்ராங்க், இப்போ தேவைப்படாது. மேபி நம்ம ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷனைஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணும்போது தான் அதெல்லாம் வரும். பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். நம்மளுக்குன்னு ஒரு சின்ன மார்க்கெட்டிங் டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் தேவைப்படனால as we grow அதெல்லாம் தேவைப்படும் இல்லையா? பிராண்டிங், ஃபினிட்டிவ்ன்ற நம்ம பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் த ப்ராடக்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் நம்ம மார்க்கெட் பண்ணி தான் ஆகும். அந்த டைமில் தேவைப்படும். இப்போ வந்து வி ஆர் லைக் ஃபுல் ஃப்ளெஜ்டு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கும்போது இது. ஸோ இனிஷியலாக டெவலப்பர் தான் ஸ்ட்ராங் கோர் டீமாக தேவைப்படுறாங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. கரெக்ட், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ஸ்டார்ட் அப்ஸில் நிறைய பேர்த்த ஹையர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் ஹையரிங் பார்ட்னர் யூனிக் டெக்னாலஜிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபர்தராக ஹையரிங்க்கு வேற நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் பார்க்கலாம்? இன்னும் அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஏஐ ரிலேட்டடாக எவாலுவேஷன் போயிட்டுருக்கு. நாங்கள் எப்படி ஏஐ பொசிஷன் பண்ணுறோன்னா யூஸ் கேசஸ் ஃபார் எனி ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டாக வேணாலும் இருக்கலாம். இட் குட் பி எ சிஆர்எம் ஆர் இட் குட் பி ஏஆர்பி சொல்யூஷன். ஆனால் நம்மளோட ஏஐ சொல்யூஷன் கேன் பி ஏ யூஸ் பிளக்இன் ஃபார் தட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி பொசிஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒர்க் நிறைய போயிட்டுருக்கு உள்ள. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்னும் ரிசோர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது வி நீட் மோர் பீப்புள் இந்த ஏரியா. இப்போ நான் சொன்ன ஏரியாஸ்லாம் வந்து இஃப் தே ஹேவ் நாலேஜ் அண்ட் யூனிக், ஐ திங்க் தே ஆர் ட்ரைனிங் பீப்புள் இன் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், பைத்தான், ரைட்? ஸோ அதனால தான் வந்து தே கேம் ஃபார்வர்ட் டு ரிசோர்ஸ் ஃபினிட்டிவ். அண்ட் அதில் டாப்பர்ஸை வந்து வி ஆர் ரெக்ரூட்டிங் அண்ட் தே ஆர் ஆன் போர்ட் இன் டு த டீம். ஃபினிட்டிவ்குள்ளே இருக்காங்க. ஓகே, கிரேட் கிரேட். ஸோ யூனிக் டெக்னாலஜிஸ் நீங்களுமே நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபர்தராக அவங்க ட்ரைனிங் கொடுத்து இப்போ பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் தி கிளைண்ட்ஸ், ஸோ கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் தான் இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாச்சும் ட்ரைனிங் எடுத்து பிளேஸ் ஆகணும்னு நினச்சாலுமே கூட யூனிக் டெக்னாலஜிஸை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி பெரிய எம்என்சிலையும் பிளேஸ் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஹெச்ஆர் லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக்கோட பண்ணி பாருங்கள் இஃப் யூ நீட் ட்ரைனிங் ஆர் ஜாப் எடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா. கிரேட் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக, ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து எப்படியாச்சும் ஒரு ஐடிக்குள்ள வந்து அவங்க ஃபேமிலி மேபி ஃபர்ஸ்ட் ஜாப் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் அட்வைஸாக நீங்கள் என்ன ஷேர் பண்ணுவீங்க? ஐ வுட் சே டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க.
ஒரு 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 விஷயத்த புரிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த திறமையை வளர்த்துக்கோங்க. அண்ட் நம்ம என்ன நினைக்கிறோன்றது தெளிவாக சொல்கிறதுக்கான திறமையை வளர்த்துக்கோங்க. இது 3 ஸ்டெப்ஸ் இருந்தால் வந்து இஸ் வெல் எனஃப் டு கெட் இன் டு ஜாப். ஜாப் மார்க்கெட் இஸ் ஸ்டில் ஆன். இப்போ எங்கள் கம்பெனிலே அட்லீஸ்ட் 5 to 6 ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபினிட்டிவ் மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஐடி இஸ் நாட் டவுன். ஓகே. ஸோ ஐ வுட் சே தேர் ஆர் ஸ்டில் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த 3ம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால், டெக்னிக்கலி ஸ்ட்ராங், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க தெரிஞ்சால் போதும், யூ வில் ஷியர்லி கெட் அ ஜாப். ஷூர்மா. தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் நவீன்.